அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 2/9/2025. தசமி திதி நாளை அதிகாலை 3:53 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி மூலம் நட்சத்திரம் இரவு 9:51 வரை. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் அமிர்த யோகம் இரவு 9:51 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதனுடன் கேது, கன்னியில் செவ்வாய், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, புது வேலைக்கு விண்ணப்பிக்க, விதை விதைக்க, மருந்துண்ண, சமையல் கற்றுக்கொள்ள, தற்காப்பு கலைகள் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களை, நன்றியும் மன்னிப்பும் அதிகமாக இருந்தால் பிறருடைய மனதிலே உங்களுக்கென்று ஒரு தனியிடம் உண்டாகும். ஆமாங்க, நீங்கள் அப்படிதாங்க. கஷ்டப்பட்ட காலத்தில் கை கொடுத்தவங்க, ஆறுதலாக பேசினவங்க, உதவுனவங்க, அவங்களெல்லாம் இன்றைக்கும் மறவாமல் நன்றி உணர்வோடு இருந்துருக்கீங்க. ஏதோ சிலர்லாம் தப்பு தண்டா நடந்துக்கிட்டாங்க உங்ககிட்ட, அவங்களெல்லாம் நீங்கள் மன்னித்தும் ஏற்றுக்கொண்டீங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் கருணை உள்ளத்துடன், தாயுள்ளத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் புதனும் இப்போ சேர்ந்திருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சமயோஜிதமாக யோசித்து இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கைக்கு வருங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த டென்ஷன்லாம் இன்றைக்கி குறைய ஆரம்பிக்குங்க. வெளிப்படையாக சில விஷயங்களை பேசி வெற்றிகரமாகவும் நீங்கள் முடிப்பீங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் சிலதெல்லாம் தடங்கலாகிற மாதிரி தெரியும். ஆனால் அடுத்தது அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. 7.5 சனி கொஞ்சம் ஆரம்பித்து நடந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கொஞ்சம் மறதி அதிகமாகும். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. சரியில்லாதவங்கள்லாம் உங்களை விட்டு நகர்ந்துருவாங்க. சரியானவங்க அடுத்தது உள்ளே உங்ககிட்ட சேருவாங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். நீங்கள் நினச்சதை விட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸு, பழைய கடன், அதிலேருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் சூரியன் பூர்வ புண்ணியாதிபதி வலுத்து இருக்கிறதுனால மகளுடைய கல்யாண விஷயமாக பார்த்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சீக்கிரம் நல்ல வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபார வகையிலையும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகளும் வேலை சுமையும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஆசை என்பது ஓட்டை விழுந்த குடம் போல, அதை எப்போதுமே நிரப்பி வைக்கவே முடியாது. ஆமாங்க, ஆசைக்கு அளவே இல்லை. அது அடிமனசுலேருந்து அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த ஆசையை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எங்கும் எப்பொழுதும் பேராசையோடு இருக்காமல் நியாயமான ஆசைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது.
சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் நிதானமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தாங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி விஐபிகளுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கள்ட்டையும் கொஞ்சம் ஆதரவாக பேசுங்க. அவங்க ஏதாவது கரடுமுரடாக பேசினாலும் கொஞ்சம் கண்டுக்காமல் இருந்துடுறது நல்லதுங்க. குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வெளி உணவுகளையும் இன்றைய தினத்தில் தவிர்க்க பாருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த சோகம் எல்லாமே மறைந்து இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபாரம் சுமாராக தாங்க இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் வியாபார உத்தியோக விஷயங்கள் நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களை வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை தனியாக நடப்பது கடினமான ஒரு செயலாக இருக்கலாம். ஆனால் அதுவே உங்களை பலம் மிக்கவராக மாற்றும். ஆமாங்க, ஒத்தையாக தனித்து நின்று சில வேலைகளை தனி ஒருவராக இருந்து செய்து முடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. தனியாக இருக்கும்போது சில நேரங்களில் தனிமை சில நேரங்களில் வாட்டும். ஆனால் அதே நேரத்தில் தனிமையாக இருந்து சாதித்து காட்டும் பொழுது அந்த தனிமையே உங்களை வாழ்த்தும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தேவைப்பட்டால் மட்டுமே அல்லாமல் பல நேரங்களில் பல இடங்களில் தனித்து நின்று சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனோட உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தள்ளிப்போன வேலைகள்லாம் சீக்கிரம் முடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. சுகஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நமக்கு மட்டும் என்ன பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லையே அப்படிங்கிற வருத்தங்கள் சில நேரங்களில் தலை தூக்குங்க. ஆனால் நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ஜென்ம குரு நடந்துட்டுருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் மறதியெல்லாம் இருக்கும். அதே மாதிரி திடீர்னு உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. பருமன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உணவு கட்டுப்பாடும் தேவைப்படுதுங்க. 2ஆம் இடத்துல வலுவான சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. சொத்து பத்து வாங்கிறது, முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது அதெல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் நடந்துக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை கொடுக்குற அளவில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று எல்லா வகையிலுமே நீங்கள் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. சனி பகவான் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சிலர் சொந்த தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே செய்துருக்கிற வியாபாரமும் ரொம்ப அருமையாக இன்றைக்கி லாபகரமாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் வேலை சுமை இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களை வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதற்காக எல்லா விஷயத்திலும் வளைந்து கொடுக்க முடியாது.
தன்மானம் மிக மிக முக்கியம். தன்மானம் என்பது வளைந்து கொடுப்பதற்காக அல்ல, அது நிமிர்ந்து நிற்பதற்காக. ஆமாங்க, இப்படியெல்லாம் வித்தியாசமாக நீங்கள் யோசிப்பீங்க. நியாயமான விஷயங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்க. ஆனால் அதே நேரத்தில் நியாயம் இல்லைன்னா ஒருபோதும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் நீதி நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல வலுப்பெற்று குரு பகவானுடைய பார்வையோடு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சோர்வு, களைப்பு, வேலை சுமை இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். சந்தோஷமும் அதிகரிக்கும். தள்ளிப்போன வேலைகள் சீக்கிரமாக முடியும். வரவேண்டிய தொகையும் கைக்கு வரும். தர வேண்டிய இடத்துலையும் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி சோர்வு களைப்பிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களை எல்லாருமே மதிப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால சமயோஜிதமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. விவாதங்களில் வெற்றி உங்களுக்கு உண்டுங்க. வியாபாரத்தில் கூட நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது, அதிக அளவு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குதுங்க. செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புதுசாக இடம், வீடு, மனை ஏதாவது வாங்கிறது, பழசை கொடுத்துட்டு அதுக்கு அடையாளமாக புதுசு வாங்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபமும் கொஞ்சம் டென்ஷனும் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கோவில் குளத்தில் விழும் மழை நீரானது புனிதமான தீர்த்தமாகிறது. அதுவே சாலையில் விழக்கூடிய மழை நீரானது அசுத்தமாகிறது. நாம் சேரும் இடத்தை பொறுத்து, நம்முடைய நட்பு வட்டத்தை பொறுத்து நம்முடைய மரியாதை அமைகிறது. ஆமாங்க, அதனால தாங்க நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அவ்வளோ சீக்கிரமாக யாரோடையும் நீங்கள் ஒட்ட மாட்டீங்க. அப்படி ஒட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அதை தொடர்ந்து கொண்டே இருப்பீங்க. அந்த நட்பை எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் உண்மையை எதிர்பார்த்து பழகி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுடைய மேற்படிப்பை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய திருமண விஷயமாக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இதெல்லாம் அவங்க கூட உட்கார்ந்து பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடன் பேசி சில முக்கியமான முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானுடன் புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால முன்கோபம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய நண்பர்கள், உறவினர்களும் தேடி உங்ககிட்ட பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கிறதுனால நம்மளை பற்றி யார் என்ன நினைக்கிறாங்களோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு மனோபயம் இருந்து கொண்டு இருக்குங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், நாம் சரியாக தான் நடந்துக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் தலை தூக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களும் விலகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவுகள் இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, பல ஏமாற்றங்களை நான் சந்தித்து விட்டேன் என்று யாரிடமும் சொல்லி அழாதே. நீ சொல்ல கேட்பவர்களும் உன்னுடைய பலவீனங்களை பயன்படுத்தி உன்னை பதம் பார்ப்பதற்காகவே முயற்சி செய்வார்கள். ஆமாங்க, அதனால தாங்க லாபமோ நஷ்டமோ நம்மோடு இருக்கட்டும், இதெல்லாம் அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லி அதனால் ஆக போகிறது எதுவுமே கிடையாது. சிலர் பாவமாக பார்ப்பாங்க, சிலர் பரிதாபமாக பார்ப்பாங்க. அந்த ரெண்டு பார்வையுமே நமக்கு பிடிக்காது. அதனால் எதுவாக இருந்தாலும் சரி, நாமே பார்த்துக்கலாம், நாமே தீர்த்துக்கலாம், நாமே முடிவெடுத்துக்கலாங்கிற முடிவோடு எங்கும் எப்பொழுதும் ஒற்றையாக இருந்து மற்ற விஷயங்களை செய்து முடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனாகிய புதன் சூரியனோட வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. வெளியில் எங்கே போனாலும் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. மரியாதையை வச்சு என்னங்க பண்ணுறது? காசு பணம் சம்பாதிக்க வேண்டாமா? பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, காலாகாலத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமெல்லாம் நிறையா இருக்குல்ல அப்படின்னு உள் மனசுக்குள்ளார நீங்கள் கேள்வி கேட்டு தான் இருக்கீங்க. சுக்கிரன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அவர் திடீர் பண வரவு உங்களுக்கு கொடுப்பாரு. சில உதவிகள்லாம் விஐபியிடமிருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு இனந்தெரியாத ஒரு பயம், ஒரு இனந்தெரியாத ஒரு மனக்கவலை அதெல்லாம் உள்ளுக்குள்ளார இருந்துட்டு தான் இருக்கும். அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி புதன் உங்களுக்கு ராசியாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால தள்ளி போடாமல் சில முக்கிய முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. கண்டகச்சனை உங்களுக்கு நடந்துன்னு இருக்கிறதுனால அடுத்தவங்களை நம்பி முடிவெடுக்காமல் தனித்து நின்று சிலதெல்லாம் இன்றைக்கி முடிவெடுப்பீங்க. வியாபாரத்தில் கூட்டுத்தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பங்குதாரர்களை பகச்சிக்காதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பல புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக கை காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அடைவது அனைத்தும் வெற்றியல்ல, இழப்பது அனைத்தும் தோல்வியல்ல, நிகழ்வது எல்லாமே காலத்தின் கட்டாயமாகும். ஆமாங்க, அதனால தாங்க எது நடந்தாலும் நீங்கள் ஏற்றுப்பீங்க. எதுவும் நம்ம கையில் கிடையாது. எது நம்ம ஆசைப்பட்டாலும் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது. அப்புறம் என்ன, எது வேணாலும் நடந்துட்டு போட்டோம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு இயங்கும் எதிலும் நேர்மையான பாதையில் பயணித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அதே மாதிரி அந்த சங்கம் அது மாதிரி இதில் உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சமூக நல பணிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஈடுபடுத்தி கொள்ளவும் நீங்கள் தயங்க மாட்டீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்கும். பிள்ளைகளுடன் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாமே கொஞ்சமாக மாறுங்க. உங்கள் ராசிக்கு ஆறுதலாக எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி வேலையாளர்களை மாற்றும்போது கவனமாக பார்த்து மாற்றுறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லாரிடமிருந்தும் உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள், திடீர் பயணங்கள் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் அதிகமாகி கொண்டே போகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, நமக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் எங்கே வலிக்கும் என்று. ஆகையால் எதிலும் கவனம் தேவை. ஆமாங்க, நெருக்கமானவங்க, உருக்கமாக பேசுகிறவங்க, இவங்களெல்லாம் நம்பி ஏமாந்ததெல்லாம் போதுங்க. இனிமேல் நம்ம யாரையுமே நம்பக்கூடாது. நம்மளை நாம் நம்பிக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நாம் போக வேண்டியதுதான். அறிவுரை நாம் என்ன தான் சொன்னாலும் நம்மளை எதிரியாக தான் பார்க்குறாங்க. அவங்கவுங்க பட்டு திருந்தட்டுங்கிற மனப்பான்மையுடன் தன் வழி தனி வழி பாதையில் சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 3 நாளாகவே கொஞ்சம் செலவுகள் தான், அலைச்சல்கள் தான், குடும்பத்திலேயும் சலசலப்புகள் தான். என்ன இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சில நேரங்களில் யோசிச்சதெல்லாம் உண்டுங்க. இன்றைய தினம் உங்கள் ராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்ததுனால முகத்தில் ஒரு தெளிவு, தேஜஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குங்க. படபடப்பு, வேலை சுமை அதெல்லாமே இன்றைக்கி குறைஞ்சி மனசில் சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. அது மட்டும் இல்லைங்க, முன்கோபம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்திருக்கீங்க. கோபப்படுற மாதிரி சிலர்லாம் பேசுகிறாங்க, நடந்துக்கிறாங்க. அப்புறம் எப்படிங்க நாம் கோபப்படாமல் இருக்க முடியும்னு சில நேரங்களில் கேள்விகளும் கேட்டுக்கொண்டிருந்தீங்க. இன்றைக்கி கோபமாக இருக்க மாட்டீங்க, சந்தோஷமாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பழைய நண்பர்கள், உறவினர்கள் மத்தியிலையும் நல்ல பேர் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள், யோகங்கள் உண்டாகுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தேவைக்காக பூவின் மீது உட்காரும் தேனீக்களை போல சில மனிதர்கள் தேவைகளுக்காக நம்மை தேடி வருவார்கள். அந்த தேவைகள் முடிந்தவுடன் தேனீக்களைப் போல, வண்டுகளைப் போல அவர்களும் பறந்து விடுவார்கள். ஆமாங்க, இதெல்லாம் நீங்கள் பல நேரங்களில் பார்த்து சில நேரங்களில் கோவப்படுறீங்க, சில நேரங்களில் சிரிச்சுக்கிட்டே போயிடுறீங்க. சரி, அவங்க புத்தி அவ்வளோதான், அவங்களுடைய குணம் அவ்வளோதான், அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க, சுயநலமாக இருக்காங்க, நாம் பார்த்து நடந்துப்போம், நாம் கொஞ்சம் கவனமாக இருப்போங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சுமாரான நாளாக இருக்குதுங்க. காரணம், உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் முணுமுணுப்பு, கொஞ்சம் முன்கோபம், சின்னதாக குடும்பத்தில் ஒரு சலசலப்பு இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி சிரமம். மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. அதனால் மூல நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சில நேரங்களில் ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக தான் இருப்பாங்க, அவங்க போக்கில் விட்டு பிடிங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு லாபம் இல்லை. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வியாபாரத்தில் லாபம் இருக்குது. உத்தியோகத்திலேயும் அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஆனாலும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்தணுங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பழைய நண்பர்களும் உறவினர்களும் தேடி வருவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கடலில் கல்லெறிந்தால்
கல்தான் காணாமல் போகுமே தவிர கடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதுபோல் உங்களை பார்த்து சிலர் விமர்சித்து ஏதாவது பேசுனாங்கன்னா அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காமல் கடல் போல அமைதியாக இருந்துறது நல்லதுங்க. எங்கும் எப்பொழுதும் விமர்சனங்கள் வதந்திகளை கண்டு அஞ்சாமல் தன்னுடைய கடமைகளை சரிவர செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும், பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதுன்னு முக்கூட்டு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும். கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பழைய பிரச்சனைகள், பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்திலிருந்து பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மத்தியில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்குது. அதனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பணத்தை தவறான வழியில் கூட சம்பாதித்து விடலாம். ஆனால் நிம்மதியை தர்ம வழியில் சென்று தான் அடைய முடியும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படி தாங்க. கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் குறுக்கு வழியில் வர்ற காசு நமக்கு வேணாங்க. நேர்மையாக வேர்வையை சிந்தி வரக்கூடியது நமக்கு ஒட்டுனா போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தர்மமான பாதையில் நேர்வழியில் சென்று எல்லா வகையிலும் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சந்திரன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அதனால் நினச்சது நடக்கும், எதிர்பார்த்தது நல்ல விதத்தில் முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க, வலுவாக பேசுவீங்க. உங்கள் வார்த்தைகளுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். உங்கள் ஆலோசனைகளையும் எல்லாரும் ஏற்றுப்பாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான். அவர் சூரியனோட உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய புகழ் கௌரவம் ஒரு படி உயர்ந்து கொண்டே போகும். பெரிய பொறுப்புகள், பெரிய பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் சூடுபிடிக்கும், அமோகமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் ஒரு சிலருக்கு உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பணவரவு உண்டு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உன்னை பற்றி நீ யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் வெற்றிக்கான முதல் படியில் நீ அடியெடுத்து வைக்கிறாய் என்று அர்த்தம். ஆமாங்க, வீட்டில் இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க, கூட பிறந்தவங்க அவங்கவுங்களுக்காக, அவங்க நன்மைக்காக யோசிச்சுக்கிட்டே நீங்கள் இருக்கீங்களே தவிர உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய நிம்மதிக்காக நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணுங்க. எல்லாருக்கும் எல்லாம் பார்த்தாச்சு, செய்தாச்சு, இனிமேல் நம்ம வழியை பார்ப்போம்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் யோசனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பூர்வ
பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு திரிகோணாதிபதி சந்திரன் கேந்திர பலத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ராசிநாதனும் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் முக்கியமான சில முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. குறிப்பாக இந்த வேலையில் இருக்கலாமா வேண்டாமா, அடுத்தது வேறு வேலைக்கு போகலாமா, புதுசு நமக்கு 1-2 கிடச்சிருக்குது, அதை பார்த்துட்டு அமைதியாக இருந்துடலாமா, இல்லை இவ்வளோ நாள் பொறுத்து போனோம் இங்கேயே பொறுத்து போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. புது வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிறதாங்க நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அது மட்டும் இல்லை, குடும்பத்திலேயும் இன்றைக்கு தினத்தில் சந்தோஷம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்கும். உத்தியோகம் நல்ல விதத்தில் இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. லாபஸ்தானாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் நல்லதெல்லாமே நீங்கள் நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.